நமஸ்காரம். பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். இப்பதிவில் பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடற் புராணத்திலிருந்து 14வது படலமான இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலம் பற்றி காணவிருக்கின்றோம். வாருங்கள். சேர, சோழ, பாண்டியர் என கூறப்படும் மூவேந்தர் ஆண்ட தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் வர்க்கடம் உண்டாயிற்று. பஞ்சம் ஏற்படும் நிலையில் அதற்காக அஞ்சி என்ன செய்வது என்று தெரியாமல் பொதிகை மலையில் இருந்த அகத்திய முனிவரை தஞ்சமடைந்து தமிழ் வழங்கும் தன் தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் வருந்துவதை அவ்வருந்தவ முனிவரிடம் அவர்கள் சொல்லி உதவ வேண்டினர். சோமசுந்தரர் விரும்பி உவக்கும் நாளாகிய சோமவார் நாளில் அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் ஆகாத காரியம் யாதுமில்லை என்று கூறி அதனை ஏற்று நடத்தும் வழிமுறைகளை விவரமாக கூறினார். அவ்விரதத்தில் இந்திரன் உலகுக்கு சென்று வேண்டியதை பெறலாம் என்றும் விளம்பினார். மதுரை குளத்தில் முழுகி எழுந்து சோமசுந்தர கடவுளை வழிபட்டு ஆகம விதிப்படி சோமவார விரதம் அனுஷ்டித்தனர். அதன் பயனாக அவர்கள் இந்திர உலகத்துக்கு விருந்தினராக அழைக்கப்பட்டனர். மூவரும் அவன் அனுப்பிய விமானத்தில் ஆகாய வழியாக சென்று தேவர் உலகத்தை அடைந்தனர். இந்திரன் இட்ட ஆசனங்களில் தான் காட்டிய குறிப்பின்படி சேரனும் சோழனும் அடக்கமாக அமர்ந்தனர். பாண்டியன் மட்டும் அவனுக்கு சரிநிகர் சமானமாக அவன் வீட்டிருந்த சிங்காதனத்திலேயே பக்கத்தில் உட்கார்ந்ததால் மரியாதை குறைவாக அவன் நடந்து கொண்டதை இந்திரனால் பொறுக்க முடியவில்லை. சேரனையும் சோழனையும் விழித்து உமக்கு வேண்டுவது யாது என்று கேட்டான் இந்திரன். மழை வேண்டியே அங்கு தாம் வந்ததாக அறிவித்தனர். தலைக்கும் மழை பொழிவதாக என்று வரம் தந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தான். பாண்டியனுக்கு தக்க பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று நினைத்து அவனை வெளிக்கு புகழ்ந்து உள்ளுக்குள்ளே புழுங்கி ஒரு சூழ்ச்சி செய்தான். சுமக்க முடியாத பொன்னாரம் ஒன்று தந்து அவனை மார்பில் அணிக என்றான். அது தாங்க முடியாது அவன் தோள்கள் வீங்கும் என அவன் நினைத்தான். பூமாலை போல அதனை எளிதில் தாங்கி தன் வலிமை ஓங்க காட்சியளித்தான். அவன் திண்ணிய உரம் கண்டு இந்திரன் திகைப்படைந்தான். ஆரம் பூண்ட பாண்டியன் என்னும் புகழ்மொழிக்கு உரியவன் என்று அவனை பாராட்டினான். வீரம் குன்றாது அவன் புகழ்மொழிக்கு செவி சாய்க்காது புவி நோக்கி திரும்பினான். சேர நாட்டிலும் சோழ நாட்டிலும் இந்திரனின் ஆணையால் செறிந்த மழை பெய்தது. பசும்புல்லும் பயிர்களும் விளைந்து அந்நாடுகள் வளம் கொளித்தன. பாண்டிய நாட்டில் மட்டும் மேகங்கள் மழை பெய்யாமல் விட்டன. நாடு வறட்சியடைந்தது. அதை கண்டு மகிழ்ச்சியடையாத உக்கிரமன் அக்கிரமம் செய்த மேகங்கள் அங்கு நிறைகுடம் இடுப்பில் வைத்து நடக்கும் பெண்களைப் போல அவன் நாட்டு மலைமுகர்களில் மேய்ந்து கொண்டிருந்தவற்றை விலங்கிட்டு இழுத்து பிடித்து சிறை செய்தான். மேகத்தை ஏகாதபடி சிறை செய்த அச்செயல் இந்திரனின் சினத்தையும் செருக்கையும் தூண்டின. வேல் விடுத்து வர்ணனை வற்றச் செய்தான். சுமக்க முடியாத ஆரத்தை சுமந்து காட்டினான். தம் இச்சைப்படி திரிந்து செல்லும் மேகங்களை சிறையிட்டு கொச்சைப்படுத்தி விட்டான். இவன் சாமானியன் அல்லன், ஏமாளியும் அல்லன். அவனை நேரில் சென்று போரில் வெல்ல வேண்டும் என்று படைகள் திரட்டி பார் நோக்கி வந்தான் இந்திரன். பாண்டிய நாட்டில் அவன் உக்கிரமனை சூழ அவன் வக்கிரம் கொண்டு யானை மீது அமர்ந்து சேனைகளை செலுத்தி வான் வேந்தனை வளைத்து வாட்டினான். சூரிய அம்பினை ஏவ உக்கிரன் சந்திர அம்பில் எதிர்த்தான். சிங்க அத்திரத்தை விடுக்க சிம்பிள் அத்திரத்தில் தடுத்தான். மோகாத்திரத்தை ஏவ அவன் ஞானாத்திரத்தை ஏவினான். விற்போர் நீங்கி மற்போர் செய்து தடுப்போர் இன்றி மண்ணில் உருண்டனர். இந்திரன் குளிசைப்படை எடுத்து குனிந்து வீச அவன் சிவன் தந்த வலை கொண்டு அவன் தலைமுடியில் தாக்கினான். தலை தப்பியது, முடி சிதறியது. தலையை தொடாமல் அவன் தலைமையை மட்டும் அது போக்கியது. உயிர் தப்பினால் போதும் என்று உயர பறந்து விண்ணுலகு அடைந்தான். அங்கிருந்து தூது அனுப்பி ஓலை எழுதி மேகங்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டான். பயன்படாத அம்மேகங்களை விடுவதில்லை என்று உறுதியாக இருந்தான். மழை தருவதாக வாக்குறுதி தந்தால் அவற்றை விடுவிப்பதாக கூறினான். தேவர் தலைவனுக்கு பிணியாக வார்த்தை தவறாத வேளாளன் ஒருவன் குறுக்கே நின்றான். தாம் மழை தராவிட்டால் தக்க தண்டனை அடைவதாக இந்திரன் உறுதி தந்ததால் மேகங்களை அவிழ்த்து விட்டான். அவை மழையை கவிழ்த்து கொட்டின. அது முதல் மாதம் மும்மாறி பெய்து நாடு வளம் பெறாவை செய்தன. இத்துடன் இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலம் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.